कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाक्कृतिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। वन्दे वृन्दावनजनं वल्लवी जयन्ती सम्भवन् नाम वैजयन्ती विभूषणी। ஏகாதச ஸ்கந்தத்துல அற்புதமான விஷயங்கள் எல்லாம் சொல்ற மகர்ஷி. அதை நாம புரிஞ்சுக்கிறதுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் பெருமாள் நமக்கு சக்தி கொடுக்கணும். அது இருந்ததுன்னா போதும். இந்த ஏகாதசி ஸ்கந்தத்துல இதுக்கு முன்ன நாங்க பார்த்தோம், பிரம்மா முதலிய தேவதைகள் எல்லாரும் அங்கேருந்து கண்ணனிடத்துல வந்து பிரார்த்தனை பண்ணா, பரிசிராணாய சாதனம் வெண்ணசாயத்தை கொடுத்தாயன்னு என்கிற ரீதியில இந்த சாத பரிசிராணத்துக்கும் பூபாரத்தை போக்கடிக்கிறதுக்கும் அவதாரம் பண்ணினேன். இந்த அவதாரத்தினுடைய பிரயோஜனம் முடிஞ்சுட்டு தன்னடிக்கு கலந்து எழுந்துடணும்னு சொல்ற. நானும் அதுதான் நினைச்சுட்டு இருக்கேன். இப்போ பிராமண சாப்பம் பிரம்மசாப்பம்னு ஒரு பேரு, இந்த பேர்ல இந்த எதிர்குலத்துல இருக்கிறவா எல்லாருமே அழிஞ்சு போட போறா. அவளுக்கு நாசம் தொடங்கியாச்சு. ஏதோ நான் இருந்துட்டு இருக்கிற வரைக்கும் சமுத்திரத்துக்கு கரை மாதிரி இந்த எதிர்குலம் அழியாத இருந்துட்டு இருக்கு. எனக்கு வந்ததுன்னா அடுத்தது எதிர்குலம் மொத்தம் போயிட போறது. நானே வரப்போறேன், நீ போயிட்டு வாங்கன்னு அவளெல்லாம் சொல்லி அனுப்பிச்சிடுறேன். அங்க மீதி பேர் வசுதேவர் முதலியவெல்லாம் இருந்துருக்கா. அவளை பார்த்து சொல்றேன், பெருமாள் சொல்றேன், ஒரே அபசகுணமா இருக்கு, இந்த இடத்துல இனிமே இருக்கோம்னா இங்க இருந்து கிளம்பி போயிடலாம்னு சொல்லி பிரபாச தீர்த்தத்துக்கு போயிடுறேன். அந்த பிரபாச தீர்த்த கரையில போய் பித்திருக்களுக்கெல்லாம் பிரார்த்தம் பண்றது, தானம் பண்றது, ஹோமம் பண்றது, இப்படி நல்ல காரியத்தை பண்ணிட்டு நாம அங்க இருக்கோம்னு கிளம்பி போயாச்சு. எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. அங்க போயிருக்கிறது இந்த பிரவೃತ್ತಿ மொத்தத்தையும் உத்தவர் பார்த்துட்டே இருக்கு. உத்தவர் கண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப நெருங்கின ஒரு சகா. அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு கண்ணனை பார்த்து கேட்கிறேன். உத்தவர் கேட்கிறேன், இப்ப எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, நீ இங்க இருந்து கிளம்ப போறேன்னு சொல்லிட்டேன். சையாசனாடனஸ்தான ஸ்நான கிரீடாசனாதிஷு கதம் துவாம் பிரியமாத்மானும் வயம் பக்தா தியஜேமகின்னு. ஒரே படுக்கையை நம்மளாம் பகிர்ந்துட்டவா, ஒரே ஆசனத்துல ரெண்டு பேரும் உட்கார்ந்துருந்தவா, ஒன்னா விளையாடினவா, ஒன்னா இருந்தவா, ஒன்னா குளிச்சவா, ஒன்னா இது பண்ணவா. கதந்தான் பிரேமாத்மானம், உன்னை விட்டுட்டு நான் எப்படி நாங்கள்லாம் நான் இருப்பேன். நானே உன்னுடைய ஒரு பிரசாதத்தை தான் பரமபாகியமா நினைச்சுட்டு நான் இத்தனை நாள் நான் இருந்துட்டு இருக்கேன். அந்த பிரசாதம் நீர் இல்லாத போயிட்டுன்னா, எனக்கு கிடைக்காத போயிட்டுனாக்கா நான் ஜீவிக்கிறது எப்படி? அப்ப என்னையும் உன்னோட கூட்டியும் போன்னு அவர் சொல்றார். உத்தவர் சொல்றார், ஸ்மரந்த ஸ்மாரயந்த கிருதானி கதிதானி கத்யுஸ்மிதே கணக்ஷேபம் என்றலோக விடம்பனம் தன்றலோக வயன்ஸ்விக மகாயோகின்னு பிரமத்தாக கர்மவர்மசு. பிரியம் தியாகிகளாக இருக்கவா, சன்னியாசிகள் இருக்கிறவா, ஊர்தரேசத்தாக இருந்துட்டு இருக்கிறவா, அவ பெருமாளையே தியானம் பண்ணிட்டு அவள்லாம் நல்ல கதியை அடையிறா. நான் இப்ப நிச்சயம் இருக்கிற கர்மவர்மாவில் இந்த வழியில இருந்துட்டு எனக்கு எப்படி மோட்சத்துக்கு போறதுன்றதே எனக்கு தெரியலப்பா. எனக்கு இருக்கிறதெல்லாம் தெரிஞ்சது மொத்தம் கண்ணன் நீ மொத்தம் தானே. நான் என்ன பண்றது? என்னையும் நீ அழைச்சும் போயிடுறியான்னு உத்தவர் கேட்கிறேன். யதார்த்தமாம் மகாபாக சத்திகேரிஷம் சகேரிஷிதம் ஏவமே பிரம்மபவோ லோகபாலாக சர்வா சம்மேபிகாட்சிணா. பெருமாளுடைய போகணும், பகவான் லோகத்துக்கே போகணும், சிவி குண்டத்துல இருந்து பெருமாளுக்கு கைங்கரியம், உனக்கு கைங்கரியம் பண்ணணும். நீ எங்க இருக்கியோ அங்கேயோ உன்னோடையே இருந்துட்டு நான் இருக்கணும்னு நீ ஆசைப்படுறிய.
இதுதான் எல்லாருமே ஆசைப்படுறா. இதுதான் பிரம்மா ஆசைப்படுறாரு, இந்திரன் ஆசைப்படுறார், லோகபாலாளாக இருந்துட்டு இருக்கிற எல்லா தேவதர்களும் ஆசைப்படுறா, எல்லாரும் தான் ஆசைப்படுறான். அவள்லாம் ஆதிகாரிக்காளாக நான் நியமனம் பண்ணிருக்கேன். அந்தந்த காரியத்துல எவ்வளவு உண்டோ அவ்வளவு நடந்துக்க அந்த காரியத்தை மயா நிஷ்பாத்தம் கேட்டது. இப்ப நான் இந்த தேவதைகள்லாம் என்னிடத்துல பிரார்த்தனை பண்ணின்ற பிரகாரம் வாஸ்தவமா அவ என்ன பூமி பாரத்தை குறைக்கணும்னு சொல்லி என்ன பிரார்த்தனை பண்ணிட்டானோ, எதுக்காக நான் அவதாரம் பண்ணினோ அந்த காரியம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்ப இந்த குப்பம் இந்த என்னுடைய குலம் இருக்க இந்த யாதவ குலமும் கூட இந்த பிராமண சாப்பத்தினால கழிஞ்சு போக போறது அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஏன்னா மொத்தம் கர்வத்தோட இருந்துருக்காங்க. பெரிய தாந்தான் பெரிய பணக்காரன்னு ஒரு கர்வம், தன்னிடத்துல எல்லாம் இருக்கு, தாந்தான் பெரிய வீரன்ற ஒரு கர்வம், இப்படி பல பிரகாரமான கர்வத்தோட இவெல்லாம் இருந்துருக்கிறதுனால நிச்சயம் இவளுக்கெல்லாம் மரணம் சம்பவிக்க போறது. இவெல்லாம் எப்படி போறா தெரியுமா? ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுட்டு போக போறா. அதோட மாத்திரமில்ல, இந்த துவாரகையே இந்த சமுத்திரம் ஒரே வாரம் தான் இருக்கும் போது ஒரு வாரத்துல இந்த சமுத்திரம் மூழ்கடிச்சிட போறது. ஆகையால எல்லாம் போயிட போறது. ஆகையால உத்தவர் பார்த்து சொல்ல, நவஸ்தவியம் துவைவேக மயா தியக்தே மஹீதலே. நான் இந்த பூமியை விட்டு போகச்சு இப்ப இத்தனை நாள் வரைக்கும் துவாரகையில இருந்துருக்கேன், கண்ணனோட இருந்துருக்கேன். இனிமே இந்த துவாரகையில இருந்தா பூமியிலேயே இருக்க வேண்டாம், நீங்க கிளம்பி போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஒரு வாரம் தான் இது இருக்க போறது. ஏன்னா பெருமாள் கண்ணன் துவாரகையில இருக்கச்சே ஓயாத நாரதர் அந்த இருக்கு, அங்க வசுதேவர் பார்த்திருந்தேன், சப்த ரிஷிகளும் அங்கதான் இருந்துருக்க பகவத் சேவைக்காக என்பதெல்லாம் இந்த விசேஷம் சொல்லிருக்கு. அப்போ சமுத்திரத்துல மொத்தமே மூழ்கி போயிட போறது, இந்த இடமே இருக்க போறது இல்லை. பிரபாத தேசத்துல இருந்து எல்லாம் போயிட போறது, நீயும் கிளம்பிடும்னு உத்தவரை பார்த்து பெருமாள் சொல்லி சொல்றேன். அவர் நான் எங்க போறது, நீ எங்க போ அப்படின்னா, இதோட இல்ல, நவசவியம் செய்யவேக மயா தியக்தே மஹீதலேயம் ஜனஹ அதர்ம ருச்சி. இப்ப இங்க இனவே கலியுகம் நான் போனோம்னே கலியுகம் வந்துட போறது. அதர்மத்திலேயே ஈடுபட்டவர்களாக ஆக போறான். பவிஷ்யத்தி கலுயுகே தொந்து சர்வம் பரித்திய இது எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த ஒரு ஸ்நேகம் ஸ்வஜன பந்துஷு, அந்த தன்னை சேர்ந்தவாழ்ந்த அவளிடத்துல ஒரு ஸ்நேகம், இந்த மாதிரி எத்தனை ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கோ அவள்கிட்ட இருக்கக்கூடியது எல்லாத்தையும் விட்டுட்டு உன்னுடைய மனசு மொத்தம் என் விஷயத்துல திருப்பி என்னையே நினைச்சுண்டு நீ கிளம்பிடு. எதிதம் மனசா வாச்சா சற்றுர்காம் சிரவணாதிபி நசரம் கிரகியமானம் விதி மாயோ மனோமயம். நாம கண்ணால பாக்குறது, வாயால பேசுறது, இன்னும் நம்ம உடலால உணர்வது, இது எல்லாமே அழியக்கூடியதா தான் இருக்க போறது. அழியாத வஸ்துவை எதானா நம்மளால பார்க்க முடியுமா? அழியாத வஸ்துவை எதானா நம்ம கேட்க முடியுமா? அழியாத வஸ்துவை எதானா ரசிக்க முடியுமா? யோசனை பண்ணி பாருங்க, எல்லாருமே யோசனை பண்ணி பாருங்க. நாம பார்க்கிற வஸ்து எல்லாமே அழியக்கூடியதாக தான் இருந்துருக்கு. பெருமாளுடைய திவ்யமங்கள ரூபம் தவிர வேற எதுவும் எல்லாமே சொல்றோம், எல்லாமே அழியக்கூடியதாக தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆகையால இது மொத்தம் நஷ்டம், இது எல்லாம் என்னுடைய மாயினால ஏற்படுறது. ஆகையால இதனால ஒரு பிரமம் ஏற்படும். நிலையற்ற வஸ்துக்கள்ல போய் இந்த இடத்துல நிலையற்ற வஸ்துக்கள்ல போய் நிலையானதுன்ற ஒரு பிரமம் நமக்கு ஏற்படுறது. இப்படி இந்த பிரமமானது போகணும். ஆகையால இந்த பிரமத்தை விட்டுட்டு நீ எதை பிராமணிக்கமாக எதை நினைக்கணுமோ அதை நினைச்சுட்டு நீ எல்லாத்துலயும் சமத்துவ புத்தியோட நீ இந்த இடத்துல சஞ்சாரம் பண்ணின்று உனக்கு க்ஷேமம் ஏற்படும் உத்தவரை பார்த்து பெருமான் சொல்றேன். லோகத்துல பிரமம் எப்படி இருக்கு அப்படின்னா, நான் சுதந்திரன்னு ஒரு லோகம் மொத்தத்தையும் எல்லாத்துக்கும் ஈஸ்வரன் எல்லாமே சேத்தனா சேத்தனங்கள் எல்லாமே ஈஸ்வரனுக்கு சரீரமாக திகழ்கின்றன. ஈஸ்வரன் தான் எல்லாருக்கும் ஆத்மாவாக இருந்துட்டு இருக்கான். ஈஸ்வரன் தான் எல்லாரையும் நியமனம் பண்றான். ஈஸ்வரனுடைய கட்டளையால தான் எல்லாமே நடக்கிறது. ஈஸ்வரனுடைய அவன் தான் சேஷியாக இருந்துட்டு இருக்கான்.
ஈஸ்வரன் சேஷி, நாம எல்லாம் அவனுக்கு சேஷபூத்தனாக நாம இருந்துட்டு இருக்கோம். இப்படி ஒரு எண்ணத்தோட நம்ம எல்லாத்தையும் பார்க்கணும். நாம இது எல்லாத்தையும் பார்க்கறதுன்றது இது பசன் மதாத்மகம் விஸ்வன் நவிபத்தியகவே புனக. இப்படி நாம பார்த்தோம்னாக்கா அவனுக்கு மோட்சம் சித்திக்கும். இப்போ அகையெல்லாம் நேரம் எல்லா வஸ்துக்களையும் சமசர்வேக பூதேஷன்னு சொல்லிட்டு எல்லாத்துலயும் சமமாக பாவிச்சுண்டு எல்லாமே ஈஸ்வரனுடைய சரீரமாக நினைச்சுண்டு நீ இந்த மாதிரி காலத்தை கழிச்சேர்னாக்கா உனக்கு கேமம் ஏற்படும். ஆகையில நீ பட்டுக்கு நீ இந்த மாதிரி பண்ணின்றோன்னு பெருமாள் சொல்லிட்டேறான். இது எல்லாத்தையும் கேட்கிறேன். இப்ப நான் இவ்வளவு நாள் சொன்னதெல்லாம் எவ்வளவு புரிஞ்சுது எவ்வளவு புரியலன்னு மனசார சொல்லி பார்த்தோம்னாக்கா பாதி பேர் சொல்ல போற ஒண்ணுமே புரியல சுவாமி, இதை மறுபடியும் சொன்னாக்கா புரியுமான்னு பாக்குறேன், ட்ரை பண்றேன் அப்படின்னு தான் சொல்ல போறேன். அதே மாதிரிதான் உத்தவர் சொல்றேன், நீ உபதேசம் பண்ணதெல்லாம் ரொம்ப சரியா இருக்கு. ஆனா இந்த லோகத்துல இருந்துட்டு எப்படி இந்த மாதிரி எல்லாம் பார்க்க முடியும்? நான் தான் இப்ப உபன்யாசம் பண்றவன், நான் தான் கேட்கிறவன், நீங்க தான். இப்ப பெருமாள் என்ன உபன்யாசம் பண்ண வைக்கிறேன், உங்களை பெருமாள் கேட்க வைக்கிறேன் அப்படின்னு எல்லாம் ஒவ்வொரு காரியத்திலையும் நான் எப்படி நினைக்க முடியும்? நான் சுதந்திரனாக இருக்கிற மாதிரி தானே நான் நினைச்சுட்டு இருக்கேன். நானு பல விஷயங்கள்ல நான் தானே தீர்மானம் பண்றேன். நான் தீர்மானம் பண்ணச்சு பெருமாள் என்ன இப்படி தீர்மானம் பண்ண வச்சேன்னு ஒரு வார்த்தை சொல்றதான்னா இப்படிலாம் என்னால பண்ண நினைக்க முடியலையே. இது யாரானா சில பேர் யோகிகளால நினைக்க முடியுமோ என்னமோ. இந்த லோகத்துல இருக்கிற வஸ்துக்கள்ல இருக்கக்கூடிய அபிமானத்தோட இருந்துட்டு இருக்கவாளால இந்த மாதிரி எல்லாம் நினைக்க முடியாது. ஆகையால இந்த உண்மையை தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக வேதாந்தத்தை உபதேசம் பண்ணிட்டு போகலாம். அதை பிராக்டிக்கலா நடந்துக்கிறதுன்றது எவ்வளவு கஷ்டம்ன்றது தெரியாதா? அதுக்காக உத்தவர் கேட்கிறேன், கண்ணனை விழுந்து தெளிச்சு உத்தவ பிரணிபத்தியாக தத்துவஜிஜ்ஞாசு அச்சுதம், தத்துவத்தை தெரிஞ்சுக்கணும், உண்மையை தெரிஞ்சுக்கணும். யாருடைய உபதேசத்தினால நாம நல்லது கெட்டதுன்றத புரிஞ்சுக்க முடியுன்றத நீரே சொல்லணும் எனக்கு என்று உத்தவர் கேட்கிறேன். யோகேஷ யோக விநியாச யோகாத்மன்னு யோக தும்பவ நிஸ்ரேயசாய மே புரோக்தா தியாக சந்நியாச லட்சணான்னு. நீ எல்லாத்தையும் விட்டுடணும், அதாவது எல்லாவற்றையும் வஸ்துக்கள்ல இருக்கக்கூடிய பற்றுதலை விட்டுடணும், எல்லாம் பிரம்மாத்மகமாக நீ பார்க்கணும் எல்லாம் சொல்லி சொல்ற. அது எப்படி ஏற்படும்? அது ஒண்ணு எல்லாரும் இந்த வஸ்துக்களோட தான் நம்ம இருந்துட்டு இருக்கோம், இந்த வஸ்துக்களை பார்த்துட்டு இருக்கோம், வஸ்துக்களை அனுபவிச்சுட்டு இருக்கோம், விஷயத்தோட ஒரு தொடர்போட தான் நாம இருந்துட்டு இருக்கோம். விஷயத்தோட தொடர்போட நாம இருக்கச்சே எப்படி சுவாமியை நீ சொல்ல முடியும்? எல்லாத்தையும் இந்த தொடர்பெல்லாம் விட்டுடுன்னு சொல்ல முடியுமா? உபன்யாசம் கேட்டிருந்தா பசிக்காது இருக்குமா? பெருமாள் வச்சிருந்தாக்கா தானம் எடுக்காது இருக்குமா? அப்ப என்ன பண்றது? கதாமிருதம் பீயூஷம் கர்ண பீயூஷம்னு உன்னுடைய கதாமிருதம், உன்னுடைய கர்ண கதையே அமிர்தமாக இருந்துருக்கு, எனக்கு காதுக்கு அமிர்தமாக இருந்துருக்குன்னு எல்லாம் சொல்றோம். கேட்கச்சே நல்லா இருக்குது சுவாமி. ஆனா அதுவே போறோம்னா லோகத்துல பசி தாகம்லாம் இருந்துதான் இருக்கு. பசி தாகத்தெல்லாம் விட்டுட்டு எப்படி இருக்க முடியும்? அதுலயும் ஒரு விஷயத்துல சொல்றேன், ஒருத்தன் பெருமாளிடத்துல பக்தி உடையவனாக இருந்தான்னாக்கா சில சமயங்கள்ல அந்த பகவத் கதா சிரவணம்ன்றது அவனுக்கு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தலாம். பெருமாளிடத்துல பக்தியே இல்லாத இருந்துட்டு இங்க லோகத்துல இருக்கிற விஷயங்களோட சம்பந்தப்பட்டு இருந்திருந்தான்னாக்கா அவனுக்கு எப்படிதான் இந்த மாதிரி எல்லாவற்றையும் சமமாக பாவிக்கிறதெல்லாம் முடியும்? சோகம் அமாகம் இது மூடமதி விகண்டான, அகம் நான் இப்படிப்பட்டவன், இது என்னுடையதுன்றதுதான் எல்லாம் இருக்கு. யார் சொல்லலை இது எங்காம் இல்லைன்னு எல்லாத்தையும் சமமா பாவிங்கன்னு சொல்லிட்டு எந்தாத்த விட்டு நான் வெளில போயிட முடியுமா? இது எங்காம் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன்னு நானு. ஏன்னா ஒரு பேனா கூட ஒருத்தர் கொடுக்க மாட்டேன், இது என்னுடைய பேனா அப்படின்ட்டு யாருக்கான பேனா கொடுத்தா கூட மூடிய கேட்டு பேனாவை கொடுக்குறாரு சில பேர். இப்படி எல்லாம் பண்றமே, அப்ப என்ன சொல்றது? எப்படி சுவாமி இதெல்லாம் வரும்னு உத்தவர் கேட்கிறேன். லோகத்துல எல்லாரும் இருந்துருக்கேன். யதாகம் சம்சாதையாமி பகவன் அனுசாதி கிருத்தியம். இந்த சம்சாரத்துல இருந்துட்டே இந்த விஷயங்களோட சம்பந்தம் இருந்துட்டே இருக்கச்சே இப்படி இருந்துட்டு இருக்கிறவன் எப்படி மோட்சத்தை அடைய முடியும்ன்றத நீர் தான் எனக்கு சொல்லணும். ஆகையால நீ எப்படி சொல்றது என்னன்னு சொல்ல முடியலையே, நீ எப்படி பண்ணுவேன்னு நீர் தான் சொல்லணும்ன்றத சொல்ற.
சர்வே விமோகதியா தவமாயா ஏ பிரம்மாதேயா தனுபுதோ பரிரட்ன பாவாக. நான் வேற யாரையான கேட்போம், பிரம்மாவை கேட்கலாமா, ருத்ரனை கேட்கலாமா, இந்திரன் கேட்கலாமான்னு பார்த்தா அவனும் என்ன மாதிரிதான் இருந்துட்டு இருக்கான். ஒழுங்கு சங்கிலியில் ஒரு மூலையில, அதாவது ஒரு சங்கிலியில இப்ப பிரம்மா ருத்ரன் எல்லாம் கூட ஒரே சங்கிலி தான். இதுல ராசத்திரை சாரத்துல சொல்ற இந்த மூலையில நம்மளை கட்டி போட்டிருக்கு, அவளை இன்னொரு மூலையில கட்டி போட்டிருக்கு, அவ்வளவுதான். எல்லாருமே இந்த சம்சாரத்துல பத்தாள தான் இருந்துருக்கா. அவளை கேட்டா மாத்திரம் அவ என்ன சொல்ல போறா. ஆகையால எல்லா லோகத்துல இருக்கிறவள்லாம் என்னென்ன தம்பதிகளாக இருக்கிறன்னா ஏதாவது கணவன் மனைவியா இருந்து குடும்பம் நடத்தி இதையே இந்த குடும்பத்தை மாத்திரமே சிந்தனம் பண்ணிட்டு நாம இருந்துட்டு இருக்கோமே. இப்படி சிந்தனம் பண்ணிட்டு நாம இருக்கச்சே இதை விட்டுட்டு எங்கேருந்து சுவாமி நான் நினைக்கிறது, உன்னையே நினைக்கணும், உன்னை நினைச்சு நீ எல்லாம் போனேன்னு சொல்றியே, எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு எனக்கு புரியலையே. அத நீர் தான் சொல்லணும். அகமோகோ விரஜினாபிதப்தா நாராயணம் நரதகம் சரணம் பிரபத்தேன்னு. இந்த உபதேசம் பண்றதுக்குன்னே பெருமாள் எடுத்த அவதாரம் நரநாராயணனாக அவதாரம் போட்டு அவர் தான். உபதேசம் கேட்கிறவரும் அவர் தான், பண்றவரும் அவர் தான். நரநாராயணன் அவதாரம் பண்ணிருக்க. அப்படிப்பட்ட நீர் தானே இப்படி எல்லாம் அவதாரம் பண்ணவ. நான் உண்மையே நான் கேட்கிறேன், எனக்கு எப்படி இதோ ஒன்னும் உபதேசம் பண்ணும். இந்த சம்சாரத்துல இருந்து சம்சார விமுக்தி, இந்த சம்சாரத்தை விட்டு மோட்சத்தை அடைகிறது எப்படி சம்பவிக்கின்றத நீர் தான் எனக்கு உபதேசம் பண்ணோம்னு அடுத்ததை அவர் கேட்கிறேன். அதுக்கு உன்னையே நான் சரணமாக அடைந்தேன்னு சொல்லச்சே. அப்ப பெருமாள் சொல்றேன், பிராயண மனுஜான் லோகே லோக தத்துவ விசக்ஷணாக சமுத்தரந்தி ஆத்மானம் ஆத்மனைவா சுபாசையாத்துன்னு. உதவா உமக்கு ஒரு விஷயம் தெரியாத, கொஞ்சம் சூக்ஷ்மமா கவனிச்சு பாருங்க. அவளுக்கு அவளுடைய ஆத்மாவினாலேயே தன்னாலேயே தன்னுடைய மனசை கொண்டே தெளிவு ஏற்படுறதுன்றது லோகத்துல நாம பார்க்கணும். ஆத்மனைவ அப்படின்னு சொல்லச்சு ஆத்மாவை கொண்டே. ஆகையால சமுத்தரந்தை ஆத்மானம் ஆத்மனைவ அசுபாசையாத்து. நமக்கு சுகமில்லாத விஷயங்கள்ல இருந்து நாமளே நம்மள விடுவிச்சுக்கிறோன்றது இது ஒரு பிராக்டிக்கலான ஒரு விஷயம். ஆத்மனஹா குரு ஆத்மைவ புருஷத்து விசேஷத்தா. அதுவும் மனுஷனா இருக்கிறவனுக்கு அவளுடைய ஆத்மா, இங்க ஆத்ம சப்தம் மனசை சொல்றது, அவளுடைய மனசுதான் அதுதான் குருவாக இருந்துருக்குன்னு சொல்ற. மனசுதான் எல்லாத்துலயும் ஈடுபடுறது, எல்லாத்துலயும் ஈடுபடுறது இருக்கச்சே மனசை போய் குருன்னு, மனசுதான் குருன்னு சொல்றாரு. எப்படி குருவாக முடியும் அப்படின்னா அதுக்கு சமாதானம் சொல்றாரு. அற்புதமான ஒரு சமாதானம். நீங்க யோசனை பண்ணி பாருங்க. நாம எல்லா சமயத்திலயும் நாம நினைக்கிறதெல்லாம் நடக்கிறது இல்லை. அதனால நம்ம என்ன பண்றோம், ஒரு இடத்துல ஒரு தோல்வி ஏற்பட்டதுன்னாக்க அந்த தோல்வின்றது ஒரு அனுபவம். அந்த அனுபவம் தான் நமக்கு குருவா இருக்கு, அதாவது ஆசானாக விளங்குறது. அது என்ன பண்றதுன்னா அடுத்த முறை அந்த தோல்வி நமக்கு சம்பவிக்காமல் அந்த விஷயத்திலையும் ஜெயிக்கிறதுக்கு என்ன வழியோ அந்த வழியை தான் யோசிக்கிறது. இது நம்ம லோகத்துல எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம். ஏதோ ஒரு காரியம் பண்றோம், இந்த காரியம் பண்ணாக்கா இதனால ஒரு அனர்த்தம் வருதுன்னாக்க அடுத்த வாட்டி அந்த காரியம் பண்ணாத அதுல இருந்து விலகி வேற காரியத்தை பண்றோம். படிக்கிறதுல கூட தான் பாக்குறோம். இந்த மாதிரி படிச்சோம்னா இது ஆகல அப்படின்னா அது வேற மெத்தடாலஜியை யூஸ் பண்றான். அப்ப அவனே ஜெயிக்கிறான். இப்போ அவளுடைய ஒரு ஜெயத்துக்கு காரணம் அவளுடைய மனசு தானே தவிர தததிரிக்தமாக அதை காட்டிலும் வேறுபட்டதாக வேற எதுவுமே தேவையில்லை. ஒரு பெரிய நாஸ்திகனாக இருந்தான்னா கூட ஒரு கால விசேஷத்துல அவன் மனசே அவனுக்கு தெரியப்படுத்தும், நம்மளுடைய நாஸ்திகத்துவம் தான் நம்மளை நாசமாக்கி விட்டது, இனிமே இருக்கிற காலம் கொஞ்சமா இருந்தா கூட நாம நல்லதை பண்ணி நாம இருந்து போவோம்னு ஒரு எண்ணம் வருது. அது எல்லாம் அந்த பட்டத்தினாலதான் வருது. நான் ஒரு சின்ன பையனா இருக்கச்சே பார்த்திருக்கேன். நானு பார்த்தோம்னா எத்தனையோ நாஸ்திகள்லாம் ராமர் படத்துக்கு செருப்புமான் போட்டு அப்படி எல்லாம் பண்ணி ரொம்ப ஒரு தீவிரமான ஒரு விபரீதமான ஒரு காரியத்தெல்லாம் பண்ணி எத்தனையோ பேருக்கு மனசுக்கு புண்படுற மாதிரி இருந்திருக்கு. அப்ப அந்த தேர்தல்ல அவன் தோத்து போயிட்டான். தோத்து போயிட்ட உடனே அவன் என்ன சொன்னான், இத்தனை பேர் மனசு புண்படுற மாதிரி நம்ம வார்த்தைகள்லாம் சொன்னதுனாலதான் இருக்கு, நான் இப்படி மாத்திக்கிறேன்னு சொல்லி வேற விதமா அந்த எலெக்ஷன் சமயத்துலயான வேற விதமா மாத்திக்கிறான்.
அந்த எலெக்ஷன் சமயத்துல ஏன்னா எல்லா கோவிலுக்கும் போற மாதிரி ஒரு பாவனை பண்றது எச்சோ ஒண்ணு பண்றாங்க. இப்ப அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவளுடைய மனசை கொண்டுதான் மனசேதான் அவளுக்கு குருவா இருக்கு, வேற எதுவும் இல்லை. அது கொஞ்சம் சீக்கிரமா சிலதுக்கு புரிஞ்சுக்கிறா, சில பேர் புரிஞ்சுக்கல, நாள் கடந்து பண்றோம், அதனால விபரீதம் ஏற்படுறது இதுதான் இருக்கு. பிரத்யட்சானுமானாபியாம் ஸ்ரேயோசா வனுவித்தத்தை. இப்ப இந்த மனசுல வரைச்சே இந்த மனசை கொண்டு தீர்மானம் பண்ணச்சே பிரத்யட்சத்தினால அனுமானத்தினால சில சில காரியங்கள் இப்படி பண்றோம், இப்படி பண்ணா நாமளே அனுபவிச்சு அதனால ஒரு கஷ்டம் ஏற்படுறது, இல்ல அதனால ஒரு சுகம் ஏற்படுறது, இப்படி பண்ணா சௌட்சமா போய் சேர்றோம், இந்த வழியால் போனா சௌட்சமா போயிடலாம், ஆகையால இனிமே இந்த வழியிலேயே போவோம்னு சொல்லி போறோம் நாம. இது பிரத்யட்சத்தினால. அனுமானத்தினால ஆகமத்தினால அனுமானம் சொல்றது இந்த வழி பார்த்தா இப்ப எல்லாம் கூகுள் மேப் போடுற மாதிரி இது எல்லாத்தையும் ரெட்டு போட்டிருக்கு, ஆகையால இப்படி போவாண்டா இன்னொரு வழியா போவோம் அப்படின்னு நம்ம போறோமே, இது அனுமானத்தினால போறது, இது பிரத்யட்சம் அனுமானம். ஆண்கள் நம்மளுடைய ஆத்தவாளா இருக்கவா சில வார்த்தைகள்லாம் நம்மள்கிட்ட சொல்றா, இப்படி போனா இது நல்லது இல்லடா, வேற வழியில பண்ணு, இந்த காரியத்தை இந்த மாதிரி பண்ணாதுன்னு சொல்றா, அதை நாம கேட்கிறோம், அதனால நமக்கு போறது. அப்ப எல்லாருக்கும் குருவா இருக்கிறது அவளுடைய மனசு தானே. அப்ப அது எல்லாருமே பாக்குறவளாக இருந்துருக்க. அப்போ மாந்தீராக சாங்கியோக விசாரதாக புருஷஸ்வேச்ச மாந்தீராக சாங்கியோக விசாரதாக ஆவிஸ்தராம் பிரபசந்தி சர்வசக்தி உபபிரமித்தம்னு கொஞ்சம் கொஞ்சமா பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தோம்னா ஒரு காலத்துல சரீரமே ஆத்மான்னு நினைச்சுக்கிட்டு இருப்போம். அப்புறமா இப்ப இருக்கிற டாக்டர்லாம் என்ன பண்றா, சரீரத்துக்கு காட்டலாம் ஆத்மா வேற இருக்கு, ஆனா ஆத்மான்னு பேர் சொல்ல மாட்டான், அதுக்கு நேச்சர்னு பேர் சொல்லுவேன்னு சொல்லிட்டு இருக்கா இப்ப இருக்கிற டாக்டர்லாம். இன்னும் கொஞ்ச நாள் போனாள்னாக்கா இந்த சரீரத்தை காட்டலாம் ஆத்மா இருக்கு, அந்த ஆத்மாவையும் கண்ட்ரோல் பண்றவராக பெருமாள் ஒருத்தர் எழுந்துள்ள இருக்கேன்றது நீங்களே ஒத்துக்க போறீங்க, யாரும் ஒத்துக்காது போறது இல்லை, எல்லாரும் வர போறது. ஆவிஸ்தாரம் பிரபசியந்தி சர்வசக்தி உபபிரமிதம், சர்வசக்திகளோடு சேர்ந்தவராக அந்த எம்பெருமான அவாவா மனசாலேயே அவாவா உணர போறா. அந்த அவாவாளுக்கு அந்த மனசே தான் முதல் குருவாக இருந்திருக்கு. அதுலயும் ஒரு விஷயம் சொல்றோம், லோகத்துல இருக்கிற ஜந்துக்கள்லாம் ஒரு காலோட இருக்கிற ஜந்து, ரெண்டு காலோட இருக்கிற ஜந்து, மூணு காலோட இருக்கிற ஜந்து, நாலு காலோட இருக்கிற ஜந்து, இல்ல அநேகம் கால்களோட பல கால்களோட இருக்கிற ஜந்து, மரவெட்ட மாதிரி ஜந்து எல்லாம் பார்த்தோம்னா அதுக்கு சின்ன குட்டி குட்டி குட்டியா கால், எத்தனை கால்னு நமக்கு தெரியாது, அத்தனை ஜந்து அசாலும் மூவ் ஆகிட்டு இருக்கும். அது அநேகம் கால்களோட இருக்கக்கூடிய ஜந்து, ததா அப்பதா காலே இல்லாத ஜந்து, இப்படி எத்தனையோ ஜந்துக்கள் இருந்துருக்கு. தெரியல ஒரு காலோட இருக்கிற ஜந்து எதுன்னு தெரியல, பார்க்கணும் இப்படி. ஆனா இவளுக்குள்ள எனக்கு யாரு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா சாதாமே பௌருஷி பிரியா ரெண்டு காலோட இருக்கிற மனுஷன் இருக்காங்க, மனுஷன் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்களோட இருந்துட்டு இருக்கான் என்ன சொல்ல. ஏன்னா அந்த மனுஷால் தான் கிரகமனே குணைகி லிங்கைகி அக்ராஹ்யம் அனுமானதா. இந்த பெருமாள் விஷயத்துல ஒரு அனுமானத்தினாலேயோ இந்த சாஸ்திரங்கள்ல சொல்லிருக்கிற குணங்களையோ கேட்டோ அந்த பெருமாளிடத்துல ஈடுபடுறதுன்றது மனுஷால் தான் இருக்கிறபடினால அந்த மனுஷாளிடத்துல எனக்கு ரொம்ப பிரியம் இருக்கு. ஆனால் அந்த மனுஷர்கள்லையும் கூட ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஜந்துல இருந்து ஒவ்வொரு விஷயத்துல இருந்து பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறார். அந்த ஒரு மனுஷனுக்கு வரைச்சே இந்த தெரிஞ்சுக்கிறது, அந்த பிராக்டிக்கலாக எப்படி நடந்து கொள்ளணும்னு தெரிஞ்சுக்கிறத பல ரீதியாக தெரிஞ்சுக்கிறார். அதுக்கு நான் ஒரு இதிகாசத்தை நான் சொல்றேன்னாலே புராணத்துல சொல்லப்பட்ட ஒரு விஷயத்த நான் சொல்றேன், அதை நீ கேளு, அப்புறம் நீ தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு. இப்ப முதல்ல எல்லாருக்கும் குருவா இருக்கிறது அவாவா மனசு தான் அப்படின்னு சொல்றேன். சதாமி சந்தேக பதேஷு வஸ்துஷுன்னு சொல்லி காளிதாசன் சொல்றான். இது தர்மமா அது தர்மமான்னு தெரியலையே, எதை பண்ணலாம், இது பண்ணலாமா அது பண்ணலாமா, எப்படி பண்றதுன்னு தெரியாது போச்சுன்னு இருக்கச்சே அப்படி இருக்கிற சத்தங்களுக்கு சந்தேக பதேஷு வஸ்துஷு பிரமாணம் அந்த கரணம். அவளுடைய மனசு இருந்துருக்க அதுதான் பிரமாணம். என் மனசுல இது பண்றதுதான் நல்லதுன்னு தோன்றதுன்னு ஒருத்தன் பண்ணாக்க அந்த அதுதான் அந்த கிரமம் தான் பிரமாணமாக இருக்கிறபடினால அது பிரகாரம் பண்ணுங்க. இங்க சொல்லிருக்கேன், அங்க சொல்ல சாஸ்திரத்தை இந்த மாதிரி ஒரு இடத்துல இது பண்ணலாம்னு சொல்லிருக்கேன், இந்த இடத்துல பண்ணக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன், எது பண்ணா சரியா இருக்கும் தெரியுங்கன்னா உன் மனசாட்சி பிரகாரம் நடந்துக்கோன்னு காளிதாசன் சொல்றான். அந்த மாதிரி மனசு இருக்க, நம்ம மனசாட்சி இருக்க,
அதுதான் நமக்கு பல விஷயங்கள்ல குருவா இருந்துருக்கு. மனசு மாத்திரம் இல்ல, எத்தனையோ விஷயங்கள் நமக்கு குருவா இருந்துட்டு நம்மள பல விஷயங்கள்ல அறியும்படியாக சிக்ஷிச்சு கொடுக்கறது. அதை நான் உனக்கு சொல்றேன் கேளு என்று சொல்றேன். பெருமாளே இருந்தா கூட தானே சொல்றேன்றத காட்டிலும் இதே மாதிரி கேள்வி என்ன ஒருத்தர் கேட்டிருக்கா, அவளுக்கு நடந்த பதில வேற ஒருத்தர் சொல்லியிருக்கா, அந்த விஷயத்த நான் சொல்றேன்னு சொல்றேன். இப்ப நாரதன் கூட பல விஷயங்களை கீழே சொல்லச்சு. நாரதரை பார்த்து வசுதேவர் கேட்கச்சு சொல்றேன், எது பாகவத தர்மம்ன்றத சொல்லுன்னு கேட்கிறேன். நான் தான் சொல்றேன்னு சொல்லிட்டு போல அந்த பாகவத தர்மத்தை பெருமாள் உபதேசம் பண்ண பிரகாரம் நரநாராயணர் இருந்திருக்க பெருமாள் எப்படி எல்லாம் உபதேசம் பண்ணாரோ அத்தை சொல்றேன்னு கேளுன்னு சொல்லிட்டு வரு. அதே மாதிரி இப்ப பெருமாளை கூட ஒரு விஷயத்த சொல்றேன், பிராக்டிக்கலா நடந்த ஒரு விஷயத்த நான் சொல்றேன். இந்த நடந்த விஷயத்த ஒண்ணு சொன்னோம்னாக்கா அதுல ஒரு நம்பிக்கை நமக்கு வரும். அதுக்காக நான் சொல்றேன், நீ கேளு அப்படின்னு. அத்ரா விதாகரந்தி இமம் இதிஹாசம் புராதனம் அவதூதத்தை சம்பாதம் எதோகோ அமித தேஜசா. அவதூதர்னு ஒருத்தர், எதுன்னு ஒரு மகாராஜா, அவ ரெண்டு பேருக்கும் நடந்த ஒரு சம்வாதம், அற்புதமான ஒரு சம்வாதம். அவ ரெண்டு பேரையும் கேள்வி கேட்கறது, அவதூதரை பார்த்து எது கேட்கிற, அவருக்கு அதுக்கு எது சமாதானம் சொல்றது இருக்க. அதுல இருந்தே தெரியும் நம்ம வாழ்க்கை முறையில எதுல இருந்து என்னென்ன கத்துக்கணும், எதெல்லாம் நமக்கு பாட்டமா இருக்கு என்பதை தெரிஞ்சுக்கலாம். அந்த அந்த விற்த்தாந்தத்தை நான் உனக்கு சொல்றேன், அதுல இருந்து உன்னை நல்லா தெரிஞ்சுக்கலாம்னு உத்தவரை பார்த்து பெருமான் சொல்றான். யாமாசாத்திய பவான் லோகே வித்வான் சரதி பாலவத்து. அவர் எது மகாராஜா பார்த்து கேட்கிறாரா, அந்த அவதூதரை பார்த்து கேட்கிறாராம், நீ என்னமோ சின்ன குழந்தையாட்டம் போயிட்டு இருக்கிய, சின்ன குழந்தை உடம்புல துணி இல்லாத போச்சுன்னா அதுக்கு வெக்கம் தெரிய போறது இல்லை, அதுக்கு எதுவுமே தெரிய போறது இல்லை. ஆகையால அது எங்க வேணா சஞ்சரிச்சுட்டு போயிட்டு இருக்கோம். அது அந்த காலத்துல சின்ன குழந்தைன்றது. இப்பெல்லாம் 1 வயசு 2 வயசு ஆகி போச்சுன்னா கூட அது சொக்கா இல்லாத வெளில போக மாட்டேன்றது, இது இல்லாத வெளில போக மாட்டேன்றது, இப்படி எல்லாம் ஆயிட்டு இருக்கு. ஆனா அந்த காலத்துல 4-5 வயசுல கூட அப்படியே போயிட்டு இருக்கிற பசங்க எல்லாம் நான் பார்த்திருக்கேன் நானு. இப்ப அந்த பசங்கள்லாம் போசச்சு சின்ன குழந்தையா இருக்கச்சே உடம்புல துணி இல்லாத இருந்தா கூட, நம்ம உடம்புல துணி இல்லை, ஏதோ ஒரு அவமானம் வருது அப்படின்ற மாதிரி எல்லாம் எந்த பாவமும் இல்லாத சின்ன குழந்தையாட்டம் அவர் எந்த உடம்புல எந்த துணியும் இல்லாத மேற்பாட்டுக்கு சஞ்சரிச்சுட்டு போயிட்டு இருக்கிற, இந்த மாதிரி எண்ணம் உனக்கு எப்படி வரும் என்று கேட்கிறார். ஊனி நிலவுக்கு பொழுதியடைந்த பொன்மேனி காண பெரிது முகக்கும் ஆகிலும் கண்டார் பழிக்கும் நாணெத்தனையமில்லாதாய் நப்பெண்ண காணில் சிரிக்கும் மாணிக்கமே என் மணியே அஞ்சனமாடன் யசோதை பிராட்டி கண்ணனை குளிக்கிறதுக்கு பக்கம் கூப்பிடுற ஒரு பாத்திரம் இது. இந்த மாட்டு பின்னாடியும் கண்ணுக்குட்டி பின்னாடியும் இந்த கொட்டாயில போய் எப்ப பார்த்தாலும் சுத்தின்றே இருக்கு. உடம்பு மொத்தம் ஒரே அழுக்கு. உழுதி அழைந்த பொன்மேனி. யசோதைக்கு தெரியும், யசோதையை பொறுத்த வரைக்கும் கண்ணனுடைய திருமேனி பொன்மேனி. அது அற்புதமான திவ்யமான பொங்கல விக்கிரகம். அவளுக்கு காக்கைக்கு கண் கொஞ்சம் பொன் கொஞ்சம்ன்ற மாதிரி கண்ணனுடைய ரூபம் எல்லாமே அதுக்கு பொன்மேனியாக யசோதை தினச்சிருக்கிறோம். அப்போ உன்னுடைய பொன்மேனி பொழுதி அழைத்த பொன்மேனி. இந்த மாட்டு கொட்டாயில நீ அல்லாடுங்கிறதுனால உடம்பு மொத்தம் அழுக்கா போயிட்டு, நீ அழுக்கா இருந்தா கூட காணும் பெரிது முகப்பன். நீ உடம்பு முழுக்க அழுக்காதனால என்னை பத்தி ஒன்றும் விசாரம் இல்லை, என்னுடைய பிரீத்தி துளியும் குறையாது, எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும், நான் அப்படியே தான் தூக்கி வச்சுப்பேன் வந்தேன். அதுக்காக நீ மூச்சலியா இருக்கு அப்படின்னு சொன்னா கிட்ட வராதுன்னு நான் சொல்ல மாட்டேன். நான் உன்னை அப்படியே தூக்கி வச்சுட்டு தான் நான் உன்னை இது பண்ணுவேன். காணம் பெரிது முகப்பன் அகிலும் கண்டார் பழிக்கும். நான் இப்படி அழுக்கோட ஒரு குழந்தைய வச்சிருந்தேன்னாக்கா, இப்படி ஒரு அழகா சொர்ண விக்கிரகம் மாதிரி இருக்கிற குழந்தைய உடம்பு மொத்தம் அழுக்கோட வச்சுட்டு இருக்கா பாரு, இப்படி கூட ஒரு அம்மா இருப்பாடான்னு என்ன வெய்வா. எனக்கு போகியமா இருந்தா கூட மீதி பேர்லாம் வெய்யப்படுறாள்னா ஆகிலும் கண்டார் பழிக்கும். அது கூட எனக்கு விசாரம் இல்லை, ஏதோ வச்சுட்டு போறேன், என் குழந்தை எனக்கு சந்தோஷமா இருக்கு, எனக்கு பிரீத்தியா இருக்கு, நான் வச்சுக்கிறேன், நான் சொல்றேன். ஆனா நான் எத்தனையும் இல்லாத பின்ன காணில் சிரிக்கும்.
உனக்கு ஏதான வெக்கமா இருக்கா, இப்படி அழுக்கோட இருக்க துணியெல்லாம் இல்லாது இப்படி இருந்துட்டு இருக்குமேன்னு உனக்கு வெக்கமா இருக்கான்னா வெக்கம் இல்லாத இருந்தாக்க கூட இருந்துட்டு போ. நப்பின்னை காணில் சிரிக்கும், நப்பின்னை பார்த்தாள்னாக்கா கை கட்டி சிரிப்பாளாம். ஐயய்யா ஐயய்யா இப்படி இருக்காங்க கண்ணன்னு சொல்லி சிரிப்பாளு. நப்பின்னை காணில் சிரிக்கும், அப்போ உனக்கு ரோசம் வந்துடும். அப்ப நப்பின்ன வரமாட்டேன், உங்ககிட்ட வரமாட்டேன், கப்படிக்கிறது இன்னைக்கு எனக்கு எனக்கு ஒரே அழுக்கா இருந்துருக்கா, உங்ககிட்ட வரமாட்டேன்னு அவர் சொல்லிட்டாருனாக்கா அப்போ உனக்கு கஷ்டமா போயிடுமே. அதுக்காகடா கூப்பிடுறோம் வாடா கண்ணா அப்படின்னு கூப்பிடுற. மாணிக்கமே என் மணியே மஞ்சனமாட நீவாதாய். அவதூதம் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கு. இங்க நப்பின்ன மாதிரி யாருன்னா இவரை பார்த்து சொல்ல போறா, அவங்க வெக்கமா சொல்ல போறாடன்றதுக்கோசரம் அவர் விசாரப்படல. அவர் பாட்டுக்கு அவர் போயிட்டு இருக்காரு, அவதூதர் போயிட்டு இருக்கேன். அவர் ஒரு துணியும் இல்லை. யார் பார்த்தா என்ன வேணா சிரிச்சுட்டு போட்டோம், யார் வேணா என்ன பண்ணிட்டோம், கண்ணை வேணா மூடிக்கிட்டோம், சிரிக்க வேணா சிரிச்சுக்கிட்டோம். யுவாவா இருந்துட்டு எப்படி ஆடை இல்லாமல் போறதுன்றது இது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். நேர் எப்படி இதெல்லாம் போயிட்டு இருக்கே, இதை பத்தி ஒரு பெருசா பாராட்டாத நேர் போயிட்டு இருக்கீங்க. யாமா சாத்திய பவானே லோகே வித்வான்ஸ் சரதி பாலவத். ஹே பிரம்மன் அகர்த்து சுவிசாரதான். உமக்கு எல்லாம் தெரிஞ்சவர், நேர் தெரியாதவர் இல்லை. நேர் எந்த காரணத்தினாலும் எதை பத்தியும் விசாரப்படாது எப்படி கத்துண்டே. 4 பேர் நம்மள பேசாங்கன்னா உடனே புருன்னு ரோசம் வருது நமக்கு. நீ இப்படி நடந்துன்னா உடனே மாத்திக்கிறோம், நம்ம இப்படி எல்லாம் நம்ம பண்றோம்னு எதை பத்தியும் கவலைப்படாத நேர் பாட்டுக்கு சந்தோஷமா சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. இது எப்படி இருக்கு, பாலவத்து போயிட்டு இருக்காரு அப்படின்னா, பிராயோ தர்மார்த்த காமேஷு வித்தாயாஞ்ச மாணவாக ஹேது நைவ சமீஹந்தே ஆயுஷோ யசதஸ்ரீயா. பிராயகா அப்படின்னு சொல்லச்சு லோகத்துல அநேகமா எல்லாரும் என்ன பண்ணுவான் அப்படின்னா, இங்க தர்மார்த்த காமங்கள்னு அதுல ஈடுபடுச்சு என்ன பண்ணுவான்னா, தனக்கு பெரிய நிறைய தீர்காயுசு வரணும்னு முதல்ல ஆசைப்படுவாங்க. அதாவது என்ன காரியம் பண்ணாக்கா, என்ன மிருத்யுஞ்சய ஹோமம் பண்ணாக்கா தீர்காயுசு வருமா, ஆயுஷ் ஹோமம் பண்ணா தீர்காயுசு வருமா அப்படின்னு பார்த்துட்டு நமக்கு நிறைய ஆயுஷ் ஓணத்துக்கு அதுக்கு என்ன உண்டோ அந்த வழியை முதல்ல பார்ப்பா எல்லாருமே ஆயுஷா. அதே மாதிரி பெரிய புகழ் வரணும், என்ன காட்டிலும் விசேஷமானவன் யாருமே இல்லை, பெரிய உபன்யாசம் தான் ஆகணும் அப்படின்னு எல்லாம் நினைக்கிறவாளா எத்தனையோ பேர் இருந்துட்டு இருக்கா. அப்ப இது யசஸ புகழ விரும்புறவர்கள் பல பேர் இருக்கா. யசஸா சரியா, நான் தான் லோகத்திலேயே நம்பர் 1 பணக்காரனா இருக்கணும்னு ஆசை பண்றவா இப்படிதான் லோகத்துல இருந்துட்டு இருக்கா. எல்லாரும் ஆயுஷ், புகழ், ஸ்ரீ, பணம் இது 3ஐயும் ஆசைப்படுறவளாக இருந்திருக்கேன். त्वन्तु कल्पः कविर्दक्षः सुभगो मितभाषणः न कर्ता नेहसे किञ्चित् जडोन्मत्ता विशाचवत्. நீர் என்ன பண்றேன்னா, நீர் நல்ல நிறைய வாசிச்சவர், நீர் நிறைய வாசிச்சவர்கள் சாதாரண மாத்திரம் இல்லை, நீர் ரொம்ப ரொம்ப விசேஷமான பல விஷயங்களை நீர் வாசிச்சவராக நீர் இருந்திருக்க. அதே மாதிரி கவிஹி தக்ஷனா சமர்த்தராக இருந்திருக்கு. ரொம்ப மிதபாஷணம், நிறைய தொலைத்தொலான்னு பேசியிருந்தாக்கா அவளோட ஒரு ஜுகுப்ச வரும். அது திட்டமா என்ன பேசணுமோ அதை பேசுறது. ஆகையால எதுவும் பண்ணாமல் எந்த ஒரு சாகசத்தையும் பண்ணாமல் நீர் பாசமான லோகத்துல ஒண்ணுமே தெரியாதவர் மாதிரியும் பைத்தியக்காரன் மாதிரியும் பிசாசு மாதிரியும் நீர் நடந்துக்கிறேன். இதனால எந்த ஒரு கஷ்டமும் உனக்கு வரல, நீர் சந்தோஷமா தான் எல்லாத்தையும் ஏற்று நடந்துட்டு போயிட்டு இருக்கு. இப்படி உம்மால எப்படி இருக்க முடியுது? இப்ப எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டும் சந்தோஷமா நீர் இருக்கேன்னாக்க உம்மால இப்ப சாப்பிடறதுக்கோசரமோ ஆகாரத்துக்கோ எதுக்கும் நீர் கஷ்டப்படல. நம்ம கையில யார் சாதம் போடுங்கிறதாலும் அது போறோன்ட்டு நேர் இருக்கு. யாரையும் போய் ஒண்ணு கேட்கல. நீர் ஏதோ குளிரா இருக்கோ மழையா இருக்கோ எப்படியா இருந்தாலும் பரவாயில்லன்னு இந்த ஆடை கூட இல்லாமல் நேர் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கு. பரிகாசம் பண்றதெல்லாம் பத்தி விசாரப்படல. அவளுக்கு எதிர் பதில் சொல்லிண்டு ஐயோன்னு சொல்லிட்டு வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டு எல்லாம் ஒன்றும் பண்ணாத நேர் இருந்துருக்கு. அதுலயும் ஒரு திருப்தி அதிருப்தி, அதாவது ஒரு பெரிய துக்கமும் இல்லை உமக்கு, பெரிய சந்தோஷமும் இல்லாத நேர்பாட்டுக்கு போயிட்டு இருக்கேன். உம மாதிரி யார் நடக்க முடியும்? ஸ்வம்ஹினஸ்பிருச்சதாம் பிரம்மன் ஆத்மன்யானந்த காரணம் பூரிஸ்பர்ஷ விவிதஸ்யாம்
பவதः கேவலः ஸ்மனः. ஹே பிரம்மண்ண, ஒரு பிரம்மண்ண, உங்களுடைய மனசுல ஆனந்தம் இருந்துருக்கு, சந்தோஷமா நேர் இருந்துருக்கு. அதுக்கு என்ன காரணம்? புரூஹி, அதை நீர் பதில் சொல்லும். பரிசவிகி நஸ்ய, சப்தாதி விஷயங்கள்ல நீர் துளியும் ஈடுபடாதவராக இருந்துருக்கேன். நீர் பரமாத்மாவை தியானம் பண்ணிட்டு இருக்கிறோம், ஏதோ பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு, அவ்வளவுதான். தவிர இது ஒண்ணும் அது ஒண்ணுன்றது எதை பத்தியும் நீர் விசாரப்படாது நீர் போயிட்டு இருக்காரு. அதே சமயத்துல நீர் சந்தோஷமாக இருக்கிறதாகவும் எனக்கு படுறது. இப்படி உனக்கு நேர் எப்படி இதெல்லாம் இருக்க முடியுது, உமால மாத்திரம் எப்படி முடியுதுன்னு அவர் கேட்கிறேனா. அதுக்கு ஸ்ரீ பகவான் வாச்ச எது நைவம் மகாபாகோ பிரம்மண்யேன சுமேதசா பிருஷ்டஸ்வபாஜிதா. இப்படி கேட்ட உடனே அவர் பதில் சொன்னாராம். அவர் சொன்ன பதில் தான் அது ரொம்ப ஒரு வணக்கத்தோடையும், இதை கேட்டுறது இது ஒரு நல்ல விஷயம், இது நல்ல விஷயத்த நான் உனக்கு சொல்றேன், நீ கேளுன்னு சொல்லிட்டு அந்த எது மகாராஜாவுக்கு உபதேசம் பண்ணேரான். எனக்கு ஒரு குரு ரெண்டு குரு இல்ல, எனக்கு 24 குரு இருந்துட்டு இருக்கான் அப்படின்னா. சந்திமே குரவோ ராஜன்னே பகவஹா புத்யுபாஸ்ரிதாக. இப்படிப்பட்ட ஒரு நிலை எனக்கு வரத்துக்கு ஒத்தர் ரெண்டு பேர் ஆச்சாரியர்கள் இல்ல, பகவோ குரு குரவகா, பல ஆச்சாரியெல்லாம் இருந்துருக்கேன். அவ ஒவ்வொருத்தர் இடத்துல இருந்து ஒவ்வொன்றும் நான் கத்துண்டேன். ஏதோ புத்தி முபாதாய முக்தோட்டமி அட்டாமீதி தத்ஸ்ருடம். யார் யார் இடத்துல இருந்து என்னென்ன கத்துண்டேன்றது நான் சொல்றேன் கேளு, அத்தனை சாவதானமா கேளு, நீயும் அதுல இருந்து தெரிஞ்சுட்டேனாக்கா சரியா போயிடும் அப்படின்னு. அப்போ உனக்கு அத்தனை குரு இருக்காள, யார் சொல்லு பார்ப்போம் அப்படின்னா. பாஷிகாருக்கு 5 ஆச்சாரியார்னு சொல்றது. அந்த மாதிரி பல பேருக்கு பல ஆச்சாரியர்கள் இருக்காங்க. பல ஆச்சாரியர்கள் இருக்கிறது ஒன்றும் தப்பில்லை. ஒவ்வொருத்தருல இருந்து ஒவ்வொரு விஷயத்த நாம கத்துக்கிறோம். அந்த மாதிரி நான் எனக்கு பல ஆச்சாரியர்கள் இருக்கேன், அவள்கிட்ட இருந்து நான் பல விஷயங்களை நான் கத்துன்னு இருக்கேன். நானு அதெல்லாம் நான் சொல்றேன் கேளு அப்படின்னு சொன்னேன். அப்படி யாருப்பா உனக்கு ஆச்சாரியா இருக்கா, அவ பேர்லாம் சொல்லு, நானும் வேணா அவரை போய் சேவிச்சுட்டு என்ன சமாச்சாரம்னு கேட்டுக்கிறேன் அப்படின்னா. நீ நினைக்கிற மாதிரி இருக்கிறவாள்லாம் ஆச்சாரியர் இல்லை. நான் சொல்றது, பிருத்திவி ஒரு ஆச்சாரியன், வாயு ஒரு ஆச்சாரியன், ஆகாசம் ஆபஹா அக்னிஹி. ஆகாசம் அது ஒரு விதத்துல எனக்கு குருவாக இருந்துருக்கு. ஆகாசத்துல இருந்து சிலதெல்லாம் நான் கத்துண்டேன், அக்னியில இருந்து கத்துண்டேன், சந்திரன் இடத்துல இருந்து கத்துண்டேன், சூரியன் இடத்துல இருந்து கத்துண்டேன், கபோத்தம் புறான் இடத்துல இருந்து கத்துண்டேன். அஜகரஹ சிந்து பதங்கஹ. அஜகரம், அஜகரன்றது மலைப்பாம்பு. மலைப்பாம்பு பத்தத்துல கத்துண்டதுனால சிந்து சமுத்திரத்துல இருந்து கத்துண்டேன். பதங்கஹ மதுகிருத்து கஜஹ. பதங்கஹ பட்சி, அந்த பட்சியில இருந்து நான் கத்துண்டேன். மது யானையில இருந்து கத்துண்டேன். ஆகையால மலைப்பாம்பு சமுத்திரம். அந்த பதங்க சொல்றது வெட்டில் பூச்சி. அந்த வெட்டில் பூச்சி அது போய் நெருப்புல போய் வழக்குல விழுறது இல்லையோ, அதுல இருந்து சொல்றது நான் கத்துண்டேன். தேனில இருந்து மதுகிருத்துன்றது தேனி, தேனில இருந்து கத்துண்டேன். கஜஹா மதுகிருத் கஜஹா. அதுக்கப்புறமா இந்த தேனை சேகரிக்கிறவன் இருக்கானே, அவன்கிட்ட இருந்து நான் சில விஷயங்களை நான் கத்துண்டேன். மதுஹா மதுஹா. அதுக்கப்புறமா ஹரிணஹா மிஹினஹா. மான்ல இருந்து சில விஷயங்களை கத்துண்டேன், மீன்ல இருந்து கத்துண்டேன். பிங்களாக, அந்த விதேக தேசத்துல பிங்களன்னு ஒரு பெண்மணி இருந்தா, அவள்ல இருந்து கத்துண்டேன். பாலகா, ஒரு சின்ன இருக்கு. பிங்களா குரரஹா அற்பகா. குரரன்றது ஒரு பட்சி. அந்த பட்சியில இருந்து நான் தெரிஞ்சிருந்தேன், சிலது தெரிஞ்சிருந்தானே. அதுக்கப்புறமா ஒரு பாலகன் சின்ன பையன்ல இருந்து நான் தெரிஞ்சிருக்கேன். நான் சூதுவாது இல்லாத பொண்ணு. கன்னியாஸ்திரீல கன்னியா பொண்ணா இருக்காள குமாரி. சரகிருது சர்பகா பூர்ணநாபி. அந்த அம்ப தொடுக்கிறவன் கன்னி பெண்ணு, சர்ப்பம், பூர்ணநாபின்றது இருக்க சிலந்தி, அந்த சிலந்தி போச்சு, அப்புறம் குழந்தை. இப்படி இத்தனைல இருந்து நான் கத்துட்டேன் நானு.
ஆகையால शिक्षावृत्तिभिः एतेषाम् आகையால ஏதேமே குரவः ராஜன் चतुर्विंशतिराश्रिताः शिक्षावृत्तिभिः एतेषाम् अन्वशिक्षामि अन्वशिक्षामि இவாத்மனஹ என்பதாக சொல்ற இவைகள்ல இருந்து நான் இத்தனை விஷயத்துல இருந்து நான் தெரிஞ்சுட்டேன். அப்படி இருக்கச்சு ஒரு குருவா 2 குருவா 24 பேர் எனக்கு குருவா இருக்கு. அவள்கிட்ட இருந்து நான் கத்துட்டேன்னு சொன்னேன். இப்ப பிருத்திவி எண்ணத்தை கத்துக் கொடுக்கும், வாயு எண்ணத்தை கத்துக் கொடுக்கும், ஆகாச எண்ணத்தை கத்துக் கொடுக்கும் தெரியலையே. ஒரு வெட்டில் பூச்சி ஏத்த கத்துக் கொடுக்கும் அப்படின்றது இருக்க. அது மொத்தத்தையும் நான் விஸ்தாரமா சொல்றேன். ஒவ்வொன்றும் எப்படி எனக்கு குருவாக ஆச்சுன்றத சொல்றேன். அதை கேளு. அதுல இருந்து நீரும் நல்ல தீர்மானம் பண்ணி நல்ல கதிக்கு என்ன வழின்றத நீ பார்க்கலாம்னு அவதூதர் எது என்று சொல்றேன். அந்த 24 குருவும் அவதூதருடைய குருவும் என்னென்ன மாதிரி உபதேசத்தை அந்த 24 குருக்கள் இடத்துல இருந்து அவதூதர் பெற்றேன்றத அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம். இதெல்லாம் ஒரு அற்புதமான விஷயங்கள். இந்த பாகவதத்திலையும் அதுவும் ஏகாதசி ஸ்கந்தத்துல இப்படி சொல்லியிருக்க. இது மொத்தம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான பொறுமையும் அதுக்கு உண்டான ஒரு ஸ்ரத்தையையும் அந்த பெருமாள் தான் நமக்கு கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். கவிதா கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः.